ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை ஜெப ஐக்கிய கூட்டத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு அற்புதங்கள் உங்கள் கையில். அற்புதங்கள் உங்கள் கையில் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தியின் முடிவில் அற்புதம் காத்திருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் நடக்க வேண்டும்? என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது, ஆனாலும் நான் இன்னொரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், என் குடும்ப காரியங்களில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் அற்புதம் செய்யும்படி உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசியுங்கள். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி யோவானின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். நான் வசனங்களை எல்லாம் சுருக்கமாய் வாசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வேதாகம புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை விரிவாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களில் ஆண்டவராக இயேசுவானவர் கலிலேயாவில் கானா ஊருக்கு வந்திருக்கிறார், மறுபடியும் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷன், இந்த மனுஷனுடைய குமாரன் வியாதியாக இருக்கிறான். இயேசு கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று அந்த மனுஷன் கேட்டபோது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தைப்படுகிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறான். ஜெபம். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவானவரை இந்த மனுஷன் கூப்பிடுறான், ராஜாவின் மனுஷன் கூப்பிடுறான். எதுக்கு? தான் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு மரண அவஸ்தை இருக்குது, என் வீட்டில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைக்கும்படி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசுவானவரை இந்த இடத்துல கூப்பிடுற மனுஷன் யார்? ராஜாவின் மனுஷன். ஆண்டவராக இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது 2வது அற்புதம். முதல் அற்புதம் கானா ஊரில் நடந்தது. இது 2வது அற்புதம் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 54வது வசனத்தில் போட்டிருக்கு. இது 2ஆம் அற்புதம் என்று. எத்தனை பேரோட வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? இந்த நேரத்திலும் இந்த நிமிஷத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்திருக்கிறார் அற்புதம் செய்யும்படி. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எந்த ஊருக்கு வந்திருக்கிறார்? கானா ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த கானா என்றால் நாணல் நிறைந்த இடம், அதாவது நாணலின் தன்மை உள்ள இடம். நாணல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் புல்லை போல் பெருசாக வளர்ந்துருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படி தான், சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்வது. சில பிரச்சனைகள் வரும்பொழுது அது என்ன பண்ணுது? நாணல் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் அசையும். இந்த சூழ்நிலையை மாற்றும்படி தான் ஆண்டவராக இயேசுவானவர் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாணலின் தன்மையை மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் வந்திருக்கிறார். இந்த கானா ஊர் எங்கே இருந்தது? கலிலேயாவிலிருந்து. கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த கலிலேயா என்றால் பயணம், சுற்றுப்பயணம் என்று அர்த்தம். மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படி தான், பயணம் போல தான். நம்ம பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? நம்ம பயணத்தில் இயேசு இருக்கிறாரா? நம்ம பயணத்தில் ஆண்டவராக இயேசுவானவர் இருந்தால் நம்முடைய முடிவு நித்திய ஜீவன், பரலோகமாக இருக்கும். அப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். நாணலின் தன்மை, இயேசு நம்மோடு பிரயாணிக்கும்படி. இப்போ நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? நம்முடைய நாணல் தன்மை, என் குடும்பத்தில் இருக்கிற நாணலின் தன்மை மாற்றப்பட வேண்டும் என்றால் நான் இயேசுவண்டை வந்திருக்கணும், இயேசு என் வாழ்க்கையில் இருக்கணும். பாருங்கள், இந்த மனுஷன் யார்? ராஜாவின் வேலைக்காரன். ராஜாவின் வேலைக்காரன் சாதாரண ஆள் கிடையாது. பணம் நிறைந்தவன், அந்தஸ்து இருக்குது, நல்ல வேலை. ஆனால் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. இன்றைக்கி அப்படி தான் நம்ம குடும்பத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் என் குடும்பத்திற்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, என் குடும்பத்திற்குள்ளே சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்திற்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை. ஏதோ சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு கலக்கம். இந்த பாரத்தை யார் மாற்ற முடியும்? இந்த மனுஷன் தன்னுடைய பணத்தினால் அதை சரி செய்ய முடியல, தன்னுடைய அதிகாரத்தினால் சரி செய்ய முடியல. ஆனால் இயேசுவால் இதை சரி செய்ய முடியும். அவர் வந்தால் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், என் குடும்பம் சீர்படுத்தப்படும், என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறும். உங்கள் குடும்பத்தின் நிலவரம் என்ன? உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? ஆனால் மாற்ற முடியாத பிரச்சனைகளை மாற்ற வல்லவர் ஆண்டவராகிய இயேசுவானவர். அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். சிலருக்கு வியாதின்னு பொதுப்படியாக சொல்லிடலாம். வியாதின்றது சரீரத்தில் வர்றது மட்டும் இல்லை, மனசில் வர்றதும் வியாதி தான்.
சிந்தையில் வர்றதும் வியாதி தான். இருதயத்திற்குள்ளே சில குழப்பங்கள் வருது பாருங்கள், அதுவும் வியாதி தான். வேதத்தில் அநேக வியாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மனவியாதி, மாம்ச வியாதி, வெகுகால வியாதி, தீராத வியாதி, மரண வியாதி, சிலருக்கு சபைக்குள்ளே வியாதி. இந்த வசனங்களை கூட நான் சொல்ல முடியும். நெகமியா 2:7 மரண வியாதி சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் மாம்ச வியாதி, யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வெகுகால வியாதி, சங்கீதம் 48:6 தீராத வியாதி, 2 ராஜாக்கள் 13:14 மரண வியாதி, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சபைக்குள்ளே வியாதி. எப்படிப்பட்ட வியாதிகள் உங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறது? இதை மாற்றும்படி தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இயேசு கானாவூருக்கு வந்துட்டார். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? அந்த நாணனின் தன்மையை நம்மோடு பிரயாணம் செய்யும்படி அவர் இருக்கிறாரு. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? இவன் பாருங்கள் எங்கே இருக்கிறான்? கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு மனுஷன். கப்பர்நகூம் அப்படின்றா ஐயோ என்று வாழ்கிற வாழ்க்கை. வேதம் அப்படி தான் சொல்லுது. கப்பர்நகூமே உனக்கு ஐயோ, ஐயோ என்கின்ற வாழ்க்கையை விட்டு வெளியே வா. உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யலையே. நம்ம எந்த இடத்துல உட்காந்துருக்கோம்? எப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசுவோடு பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற நாணலின் தன்மை மாற்றப்படணும், தீராத பிரச்சனைகள் மாற்றப்படணும்னா இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா இந்த கப்பர்நகூமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாருங்கள், பாதாளத்திற்கு ஒப்பாக இருக்குது. சில மனுஷனுடைய வாழ்க்கை பாதாளத்திற்கு பாத்திரமாக இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு பாத்திரமாக இல்லை. அதே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நியாய தீர்ப்பு அதிகமாக ஏற்படும் இடம் இது, தண்டனைகள் உண்டாகும் இடம். இப்போ நாம் எந்த இடத்துல இருந்துகிட்ருக்கோம்? என் பிரச்சனை தீரணும்னா நான் எங்கே இருக்கணும்? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். இயேசுவின் வார்த்தை எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும். இயேசுவின் வாக்கு தத்துவத்திற்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. இந்த மனுஷன் கப்பர்நகூமிலிருந்து எங்கே வரான்? கலிலேயா வரான். ஏன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற நாணலின் தன்மை மாற்றப்படணும். என் வாழ்க்கை எனும் பிரயாணத்தில் ஆண்டவராக இயேசுவானவர் என்னோட பயணிக்கணும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படும். என் பணத்தினால் அல்ல, என் அதிகாரத்தினால் அல்ல, எனக்கு இருக்கும் பலத்தினால் அல்ல, இயேசுவால் மட்டும்தான் என் குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த நிர்பந்தமான நிலையை விட்டு இயேசுவை நோக்கி வாங்க. விழுந்து போன தன்மையிலிருந்து இயேசுவை நோக்கி வாங்க, அற்புதங்கள் நடக்கும். எது விழுந்து போயிருக்கோம் உங்கள் குடும்பத்தில்? இந்த மனிதனுடைய குடும்பத்தில் தன் பிள்ளை விழுந்து போயிருக்கிறான். ஆனால் அநேக பேருடைய குடும்பத்தில் அநேக காரியங்கள் விழுந்து போயிருக்கிறது. இவன் இயேசுவிடம் வந்து என்ன பண்ணுறான்? வேண்டிக் கொள்கிறான், நீங்கள் வாங்க, என் பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கான். ஆனால் வேதம் சொல்லுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன தேவை. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் அவரை தேடுகிறீர்களா? அவரை சந்திக்கும்படி வாஞ்சியாக இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்குள் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்களை உங்கள் கண்ணுக்கு காணும்படி கர்த்தர் செய்வார். சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார் என்று. அவர் வசனத்தை அனுப்புவார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், வசனம் வரும், வார்த்தை வரும், குணமாவீங்க. அழிவுக்கு தப்புவிக்கிற வார்த்தை அவர் இடத்துல இருக்குது. சரி, மறுபடியும் வருவோம். அந்த மனுஷன் என்ன சொன்னார்? யோவான் 4ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களில், ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். பாருங்கள், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க. அவர் ரொம்ப கேட்குறான். இயேசு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் உங்களை பார்த்தும் உங்கள் குடும்பத்தை பார்த்தும் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவானவர் அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லப்படும். 2 வார்த்தை இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்காக புறப்பட்டு வந்திருக்கு. நீங்கள் போகலாம். ஆண்டவராக இயேசுவானவர் உங்கள் பிரச்சனையை தீர்த்துட்டார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதை குறித்து குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆனால் விசுவாசிக்கணும். எல்லாம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோன்றது முக்கியம். நம்ம கப்பர்நகூமில் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆண்டவர் எனக்கு சரி பண்ணிவிடுவார், ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சுடுவார்னா நடக்காது. இயேசு இருக்கும் இடம், அவர் வார்த்தை இருக்கும் இடத்திற்கு வரும்பொழுது நாணலின் தன்மை மாறும், குடும்ப சூழ்நிலை மாறும்,
அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரயாணமாய் வருவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரயாணமாக 2 வார்த்தை, நீ போகலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் சொன்ன உடனே அவன் வார்த்தையை நம்பினான் என்று சொல்லப்பட்டு. இன்றைக்கி இதுதான் பிரச்சனை. வார்த்தையை நம்ம சூழ்நிலையின் போது நம்புறமே தவிர, அதுக்கப்புறம் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்ட பிறகு அந்த வார்த்தையை நம்புகிறோமா? நம்பணும். இன்றைக்கி இந்த 2 வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் என்ன, நீ போ, நீ பிரச்சனையோடு வந்திருக்கிற, நீ போ, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை நம்புங்க. நீ இயேசுவை தேடி வா, உன் குடும்ப சூழ்நிலை மாறும், வாழ்க்கை செழிக்கும், யுத்தங்கள் முடிவுக்கு வரும், உன் சாம ஆசீர்வாதமாக மாறும். ஏன்னா இயேசுவின் மகிமையும் அவருடைய வார்த்தையும் அவருக்கு முன்பாக செல்லும், உங்கள் பிரச்சனைக்கு முன்பாக செல்லும், உங்கள் பிரச்சனையை மாற்றும்படி. பாருங்கள், அவர் சொல்லிட்டாரு. சொன்ன கொஞ்ச நேரத்தில் அதே யோவான் 4:51 அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். பார்த்தீங்களா? இயேசு போகவே இல்லைங்க. இருந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ போ, உன் பிள்ளை பிழைச்சிட்டான், உன் குடும்ப பிரச்சனை மாறிடுச்சு, நீ போ, உன் குடும்ப பிரச்சனை மாறிடுச்சு, யுத்தம் என்னுடையதாக இருக்கும். அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். மரண பரியந்தம் போராட்டம் வந்தாலும் சரி, பணத்தால் அல்ல, அதிகாரத்தால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, இயேசுவின் வார்த்தையினால் அது சுகமாகும். இயேசுவின் வார்த்தையினால் அது சரியாகும். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா? 2 காரியத்தை நான் சொல்கிறேன். 2 காரியம். இப்போ வந்தால், ஜபம் பண்ணால், ஆண்டவர்கிட்ட வார்த்தையை பெற்றான், நம்பிக்கையோடு போனான். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், என் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கணும்னா நான் இயேசுவை தேடி வரணும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி வரணும், அவருடைய வார்த்தையை தேடி வரணும். இப்போ 2 காரியத்தை நான் சொல்கிறேன். யோவான் 2:5 வாசி பாருங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் அங்கே இருந்த சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அந்த இடத்துல முதலாம் அற்புதம் நடந்தது. அவர் சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஜீவியத்தை நடத்தி பாருங்கள். அற்புதங்கள் நடக்கும், குறைவுகள் மாறும், ருசி மிகுந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். 2 யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம். 2, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் சில தவறுகள் செய்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை செய்திருக்கிறேன், என் தவறுகளை நான் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. இந்த இடத்துல யோர்தான் 2 பிளந்து போச்சு. உங்கள் வாழ்க்கையின் தடைகள் 2 பிளக்கும், வழி விலகும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் தன்னுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். அற்புதங்கள் உங்கள் கையில் அற்புதம் இருக்குது. இந்த மனுஷன் தேடி வரலன்னா அவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறி இருக்காது. அதே போல் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இப்போ நாம் எங்கே இருக்கணும்? இயேசு இருக்கும் இடத்துல எடுக்கும்போது என் நாணலின் தன்மை மாறும். என் வாழ்க்கை பிரயாணத்தில் இயேசு என்னோட வருவார். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என் குடும்பம் சமாதானமாக இருக்கும். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார், தன்னுடைய மகிமையை அனுப்புவார். என் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும்படி, என் வியாதியை மாற்றும்படி இயேசுவின் மகிமையும் அவருடைய வார்த்தையை முன் செல்லும். என் பிரச்சனைகளை மாற்றும்படி எனக்கு 2 அனுபவம் இருக்கணும். 2 அனுபவம். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், அவர் சொல்கிறபடி நான் செய்யணும். 2வது, நான் பரிசுத்தமாக என்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில் அற்புதங்கள் காத்திருக்கிறது. நிச்சயமாகவே அற்புதங்கள் உங்கள் கையில் இருக்கிறது. விசுவாசிங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.